வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு புதுவையில் இந்த ஆண்டு நிறைவடைந்ததா? எந்த அளவிற்கு பதிவாயிருக்கு? இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட இயல்பிற்கு 34% அதிகமாக பதிவாயிருக்கு. 570 மில்லிமீட்டர் அளவுக்கு பதிவாயிருக்கு. சராசரியாக நமக்கு 445 மில்லிமீட்டர் மழை பதிவாகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலுமே இயல்பிற்கு அதிகமாக இருக்குது. தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டம் மட்டும்தான் தற்போதைய நிலையில் இயல்பிற்கு கம்மியாக இருக்குது. பட் பரவலாக எல்லா மாவட்டங்களுமே இந்த ஆண்டு நமக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்குது. சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலைத்துறை 31 டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் அது புள்ளியலுக்காக அவங்க வச்சிருக்கிற காலம் 1 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். அது அந்த வடகிழக்கு பருவமழை காலங்கள் அந்த புள்ளியியல் அடிப்படையில் 31 நமக்கு முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலங்களில் மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இன்னும் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இன்னும் நிறைவடையாமல் இருக்கு. ஸோ தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். முதல் பாதியில் இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஒரு 2-3 நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரை நோக்கி வரப்போகுது. இது ஒரு வலுவான சலனமா இல்லைனாலும் கிழக்கத்திய அலையை அதனுடன் கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் புதன்ல உங்களுக்கு கடலோர தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். இது பரவலாக வட தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில் மழை இருக்கும். இந்த கிழக்கத்திய அலையின் காரணமாக அடுத்த வாரம் நம்ம தமிழகத்தில் பரவலாக எல்லா இடங்களிலுமே மழை பார்க்கலாம். முதல்ல வட தமிழகம் மற்றும் டெல்டா, அதுக்கப்புறம் தென் தமிழகம் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலோர பகுதிகளில் நம்ம மழையை பார்க்கலாம். லானின ஆண்டுகளில் பார்த்தீங்களாவே சாதாரணமாக பருவமழை விடைபெறுவதில் தாமதம் இருக்கும். ஜனவரி முதல் வாரம் பொங்கல் வரைக்கும் கூட சில சமயங்களில் நம்ம மழையை பார்த்துருக்கோம். இது லானின ஆண்டின் ஒரு தன்மை. எல்னினோ ஆண்டுகளில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மத்தியிலேயே பருவமழை விடைபெறுவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட துவங்கிடும். லானின ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இது விடைபெறுவது தாமதமாகும். நமக்கு ஜனவரி வானிலை படிவங்களை பார்த்தா கூட ஜனவரி முதல் வாரத்தில் தென் தமிழகத்தில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வானிலை படிவுகள் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வாரங்கள் மழை நிகழ்வுகள் தொடரலாம். பெருமழை நிகழ்வுகள், அதீத மழை நிகழ்வுகள் இருக்குமான்னா அந்த கொஸ்டின் எனக்கு இப்போ ஆன்சர் இல்லை. தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது அதிகமாகவே பதிவாகியிருக்கிறது. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. வட கடலோர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 3வது வாரம் முடிஞ்சிருச்சு. இனி வரும் நாட்களில் சலனம் ஏதாவது இருந்தால் தான் பெருமழை நிகழ்வு இருக்கும். 2021ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கடைசியில் 31ஆம் தேதி ஒரு 20 சென்டிமீட்டர் மழை நிகழ்வு காற்று குவிதல் காரணமாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருந்தால் தான் பெருமழை நிகழ்வு இருக்கும். இல்லைன்னா அதிகாலை நேரங்களில் பருவமழை காலங்களில் வடகிழக்கு பருவமழைகளில் எப்படி அதிகாலை நேரங்களில் நம்ம ஒரு 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை நிகழ்வுகள் பார்ப்போமோ ஈரப்பதம் வருவதை பொறுத்து நான் சொன்ன மாதிரி வரும் 2-3 நாட்களில் அந்த கிழக்கத்திய அலை காரணமாக நமக்கு மழை நிகழ்வுகள் காலை நேரங்கள் இருக்கும். அந்த மாதிரி மழை நிகழ்வுகள் தான் பெரும்பாலும் வடகடலோர தமிழகத்தில் இருக்கும். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுகள் தொடரும். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே மழை நிகழ்வுகள் கடைசியில் தான் முடியும். ஸோ பெரும் மழை நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுவும் ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், ஒரு சுழற்சியோ அது மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். அது இருந்ததுன்னா மழை நிகழ்வுகள் மேம்படுத்தப்படும். அப்போ கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2-3 வாரங்களில் மழை நிகழ்வுகள் காலை நேரங்களில் தொடரக்கூடும். இரவு காலை நேரங்களில் ஏதாவது ஒரு சலனம் உருவாச்சுன்னா அப்போ பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கும். நடப்பாண்டுல பொறுத்த மட்டுமே காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அதிகமாகவே இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் சார். லானின ஆண்டுகளில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலனங்கள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2005 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு சலனம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் அயோடின்னு சொல்லுவோம், இந்திய இருமுனை துருவம், அது நெகட்டிவ் அயோடு இல்லாத பட்சத்தில் புயலின் வலு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2016 நெகட்டிவ் அயோடு இருந்துச்சு, அப்போ பார்த்தோன்னா வாரதா புயல் வந்துருச்சு. அதுவும் ஒரு லானின ஆண்டு. 2011 தானே ஒரு லானின ஆண்டு. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் அயோடு இல்லாத பட்சத்தில், இல்லை ஒரு ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இல்லாத பட்சத்தில் நமக்கு பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லை ஒரு
ஒரு சாதாரண புயல் அந்த மாதிரிக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஃபெஞ்சல் மற்றும் டானா வந்து 2 புயல்கள் பார்த்தோம். பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தோம். அக்டோபர் நடுவில், நவம்பர் நடுவில், அதுக்கப்புறம் டிசம்பர் முதல் வாரத்தில் இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு கிட்டத்தட்ட ஒரு 6 சலனங்களை நம்ம இந்த ஆண்டு பார்த்துருக்கோம். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை குறைவாக மழையை தரக்கூடிய உள் மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இதற்கான காரணம் என்ன சார்? உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து 3 மழை நிகழ்வுகள் ஆக்சுவலா அவங்க பார்த்தாங்க. முதல் மழை நிகழ்வுங்கிறது வந்து அக்டோபர் முதல் பாதியில வந்து காற்று குவிதல் காரணமா ஏற்பட்ட மழை நிகழ்வு. அது வந்து நம்ம வெப்பசலன மழைன்னு சொல்லுவோம். அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது மழை நிகழ்வுங்கிறது வந்து ஃபெஞ்சல் புயலோட வந்து எப்பயுமே வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை ஒரு புயலோ வந்து தமிழக கரையில கடந்து உட்புற பகுதிகள், அதாவது தென்னிந்திய தீபகற்பம் தாண்டி அரபிக்கடல் போகும்போது மழை உட்புற பகுதிகளில் மழை மேம்படும். அதாவது நீங்க நீவர் புயல் கூட பாத்தீங்கன்னா வந்து பாலாறுல வந்து வெள்ளம் ஏற்பட்டுச்சு. நீவர் புயல் பாண்டிச்சேரி அருகே கரை கடந்து தெற்கு கர்நாடகா பகுதியை நோக்கி போகும்போது உட்புற பகுதிகளில் நிறைய மழை பார்த்தோம். இது வந்து தென்கிழக்கிலிருந்து ஒரு புயல் தமிழக கரை கடந்து உட்புற பகுதியை நோக்கி அரபிக்கடல் நோக்கி போகும்போது மழை நிகழ்வுகள் மேம்படும். அதுதான் வந்து இரண்டாவது மழை நிகழ்வாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு சலனம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த காற்று குவிதல் சாதகமாக இருக்கும். உட்புற பகுதிகளுக்கும் சேர்த்து காற்று குவிதல் சாதகமாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து தென் தமிழகத்தில் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி பெய்த மழை நிகழ்வுகளில் நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து வட இலங்கை பகுதியில் தாண்டி மன்னார் வளைகுடா மூலம் அரபிக்கடலில் அந்த சலனம் போச்சு. அதனால வந்து காற்று குவிதல்கள் சாதகமாக வந்து உட்புற பகுதியில் இருந்து அதுதான் வந்து உட்புற பகுதியில் இந்த ஆண்டு பரவலாக மழை அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில கனமழைக்கு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு வந்துட்டு குறைவா இருந்தாலுமே புத்தாண்டு அப்படிங்கிறது தான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு. அன்னைக்கு வந்துட்டு நமக்கு மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நான் சொன்ன மாதிரி காற்று குவிதல் இருந்தால் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலோர தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சலனம் தற்போது மத்திய வங்கக்கடலில் இருக்கக்கூடிய சலனம் வந்து தமிழக கரை நோக்கி ஒரு வலுவிழந்த நிலையில வரும்போது மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புத்தாண்டை ஒட்டிய அந்த காலகட்டத்திலையும் மழைக்கான வாய்ப்பு கடலோர பகுதியில் இருக்கு. அது வந்து பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கும். வட தமிழகத்துக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து பெரும்பாலும் காலை நேரங்களில் தான் மழை இருக்கும். இரவு நேரம் மற்றும் அதிகாலை நேரங்கள். தேங்க்யூ.